விவகாரமான ஆளுங்களா இருப்பாங்க போல் இருக்குது. எத்தனை பேர் வந்தானுங்க? எத்தனை மணிக்கு வந்தானுங்க? 2 பேர். ராத்திரி 10-11 இருக்குங்க சார். ஐயோ ஏண்டா அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேயின மாதிரி அது காட்டு பண்ணிடா. அப்படியா? ஈஸியாக ஜெயிச்சலாம் நினச்சோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் தோத்தது வருத்தமாக தான் இருக்குது. போன மேட்சும் இவங்க கூட தோத்தது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. ஓகே, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வின் பண்ணுவோம்னு நினச்சோம். பட் தென் லாஸ்ட் மூமெண்ட் உட்காந்துட்டு 2 6 அடிச்சு முடிச்சது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது. தோனி வந்துட்டு எதனா பெர்ஃபார்ம் பண்ணுவார், லாஸ்ட் மேட்ச் மாதிரி எதனா 6 இல்லை 4 எதிர்பார்த்தோம். பட் தென் அவர் வந்து இந்த வாட்டி லைக் அவருக்கு பால்ஸும் சரியாக கிடைக்கல. 3 balls தான் நமக்கு கிடச்சிது. ஸோ அதில் 6 அடிக்காமல் போனது லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் தென் ஓகே, எல்லா மேட்சும் வின் பண்ண முடியாது. ஸோ 1-2 மேட்ச் தோக்க தான் செய்வோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் கூட ரொம்ப கஷ்டப்படல ப்ரோ. இவன் தான் ப்ரோ சாப்பிடல தோத்துட்டான்ட்டு. பார்த்தேன் ப்ரோ. சரி, ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு ப்ரோ. அப்புறம் சிஎஸ்கே கடைசியில் என்ன பண்ணால் தோத்துட்டாங்க. நான் கூட ரொம்ப கஷ்டப்படல ப்ரோ. இவன் தான் ப்ரோ சாப்பிடல தோத்துட்டான்ட்டு. தோனி வந்து கொஞ்சம் முன்னால் இறங்கினா நல்லா இருந்திருக்கும். கடைசியில் இறங்கினால கொஞ்சம் ரன்னை ஏற்ற முடியல, அதனால் தோத்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். தோனி வந்து ஃப்ரண்ட்டில் இறக்கணும், ஃபஸ்ட்டு இல்லை செகண்டில் இறக்கணும். அப்போ தான் ரன் ரேட்டு கூடும். அடுத்தடுத்து தலைக்கு வந்து வயசாகிட்டே இருக்குது, வந்து அடிக்கிறது தான். எங்கள் ஃபேன்ஸ் வந்து நாங்கள் வந்து தலைக்காக தான் சிஎஸ்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்குறது வந்து SRH சிஎஸ்கே ஃபைனலாக எதிர்பார்க்குறேன். ஸோ இது இப்போ சென்னையோட SRH கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா குமின்ஸ் வந்து அந்தளவுக்கு டீம் நான் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 தோல்வி தான். பட் வரப்போகிற மேட்ச் நல்லா விளையாடுவாங்க ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. ஏன்னா தோனியோட கேப்டன்சியில் கண்டிப்பாக பக்காவாக கூப்பிட்டு போவார். சார் சொன்ன மாதிரி இப்போ கமின்ஸ் வந்து டீம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சரவணா சொன்ன மாதிரி தான் அடுத்த ஃபைனல்ஸில் சிஎஸ்கே வந்து தோனி வந்து SRH சைலன்ஸ் பண்ணி அனுப்பணும். கண்டிப்பாக அனுப்புவோம். பிகாஸ் எனக்கு தோனி மேலே நம்பிக்கை இருக்குது, கேப்டன்சி மேலே. ருத்ராஜ் ஐ மீன் லைக் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் கேப்டன்சி. பட் தோனி வந்து கொஞ்சம் கைட் பண்ணுறாரு. ஸோ வந்து ஸ்டார்டிங் உள்ளதுனால மேபி போக தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டிங் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கேப்டன்சி உங்களுக்கு நல்லா ஃப்ளோவில் வரும். தட்ஸ் வாட் ஐ திங்க். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கிளாஸும் தான் நான் எதிர்பார்க்கல. கடைசி 3 ஓவரில் 4-6 அடித்தார். ஒரு 6 அலாங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் பார்க்கல. பட் அந்த லாஸ்ட் 6 முடிஞ்சிச்சு. 12 balls 6 run இருக்கும்போது துவங்கி அடித்தார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஒரு தோல்விங்கிறது வெற்றி தோல்வி, ஸ்போர்ட்ஸ்னால் வெற்றி தோல்வி கண்டிப்பாக இருக்கணும். 2 தோல்வி வந்தால் அடுத்தது நல்லா அடிப்போம். நம்ம இது ஒரு பணம் எடுத்துட்டு அடுத்து நல்லா அடிப்போம். நம்ம கண்டிப்பாக போவோம். கப் அடிப்போம். மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை ப்ரோ. தோனி நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்த்தோம் இந்த மேட்ச். அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. லாஸ்ட்டு SRH வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏர்லி டார்கெட் முடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் லாஸ்ட்டு 6லாம் ரொம்ப ட்ராஜடியாக ஆயிடுச்சு. ஓகே, அப்கமிங் மேட்சாவது நல்லா விளையாடுறாங்களான்னு பார்ப்போம். ப்ரோ SRH நாங்கள் எப்பயுமே ஈஸியாக ஜெயிச்சலாம் நினச்சோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் தோத்தது வருத்தமாக தான் இருக்குது. போன மேட்சும் இவங்க கூட தோத்தது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. நெக்ஸ்ட் KKR கூட இருக்குது. உங்களுக்கு தெரியும் KKR எப்படி ஆடின்னு இருக்காங்கன்னு. சம் டாப் டேபிளில் இருக்காங்க. அவங்க டிஃபைன் பண்ணி ஜெயிப்போம் நாங்கள் நினைக்கிறோம். ஜெயிப்போம் கண்டிப்பாக ப்ரோ. நாங்கள் பேட் கமின்ஸ் உங்களுக்கே தெரியும், தோனி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஜெயிப்பாருன்ட்டு. பட் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. ப்ரோ பிச் வந்து ரொம்ப ஸ்லோ. ஓகேங்களா, மேட்சே பார்த்தோம், யாருக்குமே இல்லை. சிவன் பேபி மட்டும் தான் ஒரு 45 அடித்தார். மற்றபடி யாருக்குமே பேட்டிங் அவ்வளோ இது பண்ணி கிடைக்கல, அவ்வளோ ஆடவும் முடியல. தோனி வந்து லாஸ்ட்டு தோனி தரிசனம் பார்த்தோம், ஒரு 3 ball. சரி அவரும் அடிப்பான்னு நினச்சி அடிக்க முடியல. சரி லாஸ்ட் ஒரு 4 ஜடேஜா முடிச்சோன்னே சரி ஹாப்பி. 162 குட் ஸ்கோர் தான் ப்ரோ, ரொம்ப பேட் ஸ்கோர்லாம் கிடையாது. மேட்ச் வந்து லைக் உட்காந்து 2 சைடுமே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் வின் பண்ணுறதுக்கு அது ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. பட் ஸ்டில் வி கான் ப்ரெடிக்ட் எனிதிங். ஸோ மேட்ச்சில் ஹைலைட்ன்றது டூபே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஆல்சோ ஜடேஜாவும் லைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இந்த மேட்ச் ஓரளவு. இல்லைனா லாஸ்ட்டாக கொஞ்சம் பேட்டிங் அவருக்கு வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல மற்ற மேட்சஸ்லாம். ஸோ இதில் பர்ஃபார்ம் பண்ணது ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, ஓவரால் லைக் ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் தான். பட் டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது கலந்து. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க ஃபார்மில் இருக்க டீம். ஸோ தட் அவங்கள வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் ரிசல்ட்டும். ஸோ லாஸ்ட் மேட்ச் அளவு அடிப்பாங்களும் பயந்தோம். ஸோ பரவாயில்ல, ஓகே. SRH சான்ஸ் இருக்குது. பட் தென் தோனிக்காக சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மேபி சான்ஸ் இருக்கலாம். பட் தென் மற்ற டீம் பார்க்கும்போது லைட்டாக பயமும் இருக்குது தான். ஸோ பட் போனால் நல்லாயிருக்கும். எம்ஐ வந்து நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லணும்னா. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அது பாட்டு போயிட்டுருக்கு. பட் தென் RCB தெரில. RCB ஃபைனல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சீசன் ஆனால் சொல்கிறேன். இந்த வாட்டி தோனிக்காக சிஎஸ்கே மட்டும்தான். பட் நெக்ஸ்ட் சீசன் மேபி ஈஸாக கப் பண்ண முடியும். டவுட் தான் ப்ரோ. பிகாஸ் எதுவுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. டீம் கோஆர்டினேஷனும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ பார்ப்போம். லெட்ஸ் ஹோப்.
யார் ப்ரோ எதிர்பார்ப்பா? எல்லாருமே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டின்னு இருக்குது. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, வி ஹேவ் டு மூவ் ஆன். நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளாடுவாங்கங்கிறத எதிர்பார்ப்போம். சிஎஸ்கே ஆல்வேஸ். அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. அவங்க ப்ளே பண்ணதான் பார்க்குற ப்ரோ, ஓனர் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஸ்டார்டிங் அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ ஜெயிச்சிருவாங்க, சரி ஓரளவு டார்கெட் இருந்தாலும் பவுலிங்கில் பார்த்துக்கலான்னு பார்த்தோம் ப்ரோ. கடைசியில் தோத்துட்டாங்க. துபே நல்லா அடிச்சாப்புல. அதுக்கடுத்து செகண்ட் இதில் தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 ஓவருக்கு எதிர்பார்த்த ரன் வரல. இல்லை ப்ரோ, எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. பேட் கமின்ஸும் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார். நட்டு கூட நல்லா தான் போட்டாங்க இன்றைக்கி. ஸ்லோவர் பாலில் அவங்க போலர்ஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ போட்டாங்க. நாங்கள் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக தான் பண்ணாங்க. ஸ்லோ பால், பிச் ஸ்லோவில், அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் எப்படி கண்டிப்பாக ப்ரோ. 2 மேட்ச் தானே, 2 மேட்ச் தோற்றுருக்கோம், 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இதுவும் நமக்கு இன்னும் ஃபினிஷிங் இல்லையே. எப்பயும் நம்ம இது புதுசும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு வந்திருக்கோம். 2 மேட்ச் தான் தோற்றுருக்கோம். இன்னும் எவ்வளோ மேட்சஸ் இருக்குல்ல, பார்க்க தானே போகிறோம் நம்ம இனிமே. டிசப்பாயிண்டட், ரொம்ப டிசப்பாயிண்டட். விவகாரமான ஆளுங்களா இருப்பாங்க போல் இருக்குது. எத்தனை பேர் வந்தானுங்க? எத்தனை மணிக்கு வந்தானுங்க? 2 பேர். ராத்திரி 10-11 இருக்குங்க சார். ஐயோ, ஏண்டா அரண்டவங்க இருந்ததெல்லாம் பேயின மாதிரி அது காட்டு பண்ணிடா. அப்படியா?